ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் சுக்கிர ஓரையில் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறது தான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே நிறையா டிப்ஸும் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து சாணம் கரைச்சி தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணம் தான் இன்றைக்கி வந்து கரைச்சி தொளிச்சிருந்தேன். சாணத்தோட பவர் பார்த்திங்க அப்படின்னா, சாணம் தொளிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து விஷப்பூச்சிகள், இந்த பாம்புகள் இதெல்லாம் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கிராமப்புறங்கள் எல்லாம் சாணம் வந்து கரைச்சி தொளிச்சு விடுவாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் போடுற கோலம் மட்டும் எப்படி இவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து கோலம் மாவு வந்து 1/4 பங்கு எடுத்துப்பேன். இதில் பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி இதில் வந்து சேர்த்து கலந்து போடுவேன். மேக்ஸிமம் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருவேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே இது ரேஷனில் வந்து கொடுத்து அரைச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து அது ஃபைன் பவுடராக இருக்கும். அதை வந்து போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல கோலம் வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த மெத்தட் தான் சிஸ்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி 1/4 பங்கு கோலம் மாவும் 3/4 பங்கு அரிசி மாவும் கலந்து போடுறப்ப வாசலில் இருக்கிற எறும்புகள் எல்லாம் வந்து சாப்பிடும். நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த நுண்ணுயிரிகள்லாம் சாப்பிட நம்மளோட கடன்லாம் வந்து படிப்படியாக குறையும். அதுக்காக தான் வந்து வாசலில் அரிசி மாவில் கோலம் போடுறது. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் தாமரை வர்ற மாதிரியான கோலம் போடுங்க. தாமரை இருக்கிற மாதிரி கோலம் போட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று அப்படிங்கிறனால நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இந்த வந்து தாமரை வந்து வர்ற மாதிரியான கோலம் தான் வந்து போடுவேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, கோலம் அப்படிங்கிறது டெய்லி வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து போடுங்க. வீட்டு வாசலில் வந்து கோலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து துஷ்ட சக்திகள் உள்ள நுழையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த செய்வினையெல்லாம் வந்து வைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து செய்வினை வைக்கிறது ஃபஸ்ட்டு வாசலுக்கு தான் வருமாமா. வாசலில் வந்து நம்ம வீட்டில் கோலம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து இந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் வைக்கிறாங்களோ அது வந்து அவங்க வீட்டுக்கே வந்து திருப்பி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து கோலத்துக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான முறையில் சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் கோலமாவு சேல் பண்ணிட்டு இருந்தீங்களா, அது என்ன சிஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது கோலமாவு வந்து சேல் பண்ணனதெல்லாம் இப்போவும் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அதாவது எப்படி அப்படின்னா, நான் வந்து இந்த மழை காலங்களில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது சரியாக வெயிலில் வந்து காய வைக்காதனால கொஞ்சம் இந்த வண்டு பிடிச்சி ஒரு மாதிரி பூசாம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லாமல் இருந்தேன். இங்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து வெயில் ஸ்டார்ட் ஆனனால இனிமேல் வந்து மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போவே நம்மக்கிட்ட கொஞ்சம் வந்து ஸ்டாக் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்மளோட பேக்கிங் எல்லாமே வந்து நான் இனிமேல் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நானே வந்து எப்படி வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் மட்டும் அடுப்புக்கு வந்து கோலம் போடுங்க. ஏன்னா வந்து கோலம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம். அடுப்பில் வந்து கோலம் போட்டு சமைக்கிறப்போ அக்னி பகவானுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக இருக்கும். அதனால தான். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. எதுக்காக சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த அடுப்பு மேடையில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான். எங்கள் அவாலாம் வந்து இந்த மாதிரி சமையல் கட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அடுப்புக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாணம் வலிக்கிற மாதிரி அடுப்பு இருக்கும். அந்த மாதிரி அடுப்பில் வந்து கோலம் போட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணின மெத்தடவே நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த அடுப்பு மேடைக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது ஒரு வெற்றியை தர்ற ஒரு விஷயம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஸ்வஸ்திக் வந்து போட்டு வைக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதனால் வந்து ஸ்வஸ்திக் போட்டு மொத்தம் 5 பொட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு பொட்டு வந்து பிள்ளையாருக்கு, ஒரு பொட்டு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு, ஒரு பொட்டு வந்து அக்னி பகவானுக்கு, ஒரு பொட்டு வந்து அன்னபூரணி தாயாருக்கு, இன்னொரு பொட்டு வந்து நலமகாராஜாவுக்கு. இந்த மாதிரி 5 தெய்வங்களை நினச்சி நான் வந்து பொட்டு வச்சுருக்கேன். தெய்வங்கள்லாம் சரிங்க, இந்த நலமகாராஜா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடை வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாராமா. அதனால் வந்துட்டு எங்கள் அவா சின்ன வயசில் சொல்லியிருக்கிறாங்க,
ஸோ, அதனால வந்து அந்த மெத்தட நான் வந்து யூஸ் பண்றேன். என்ன ஃபாலோ பண்ற என்னோட சப்ஸ்கிரைபரும் இந்த மாதிரி நாங்களும் இந்த மாதிரி வீட்ல வச்சிருக்கோம்க்கா அப்படின்லாம் வந்து சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இது வந்து வச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதுல என்ன ஒரு மேஜிக் அப்படின்னா, மாதிரி நம்ம வந்து அடுப்புக்கு வந்து தொடச்சிட்டு பொட்டு வச்சு, நம்ம வந்து இந்த மாரி அடுப்பு மேடையில அந்த ஸ்வஸ்திக் போட்டு வச்சிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாரி நம்ம வந்து கிச்சன்ல வந்து ஒரு நன்றி செலுத்துற விதமா ஒரு விளக்கெல்லாம் நம்ம ஏத்தி வச்சு இது பண்றப்போ, நம்ம சமையல் ரூம்ல என்னைக்குமே வந்து எந்த பொருளுமே குறையாம இருக்கும். அதே மாரி நம்ம சமைக்கிற எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து நம்மளுக்கு வீணாகாது. ஸோ, அதனால தான் வந்து நான் இந்த முறைய வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம, என்னைய ஃபாலோ பண்றவங்களும் சில பேர் "அக்கா இது 100% உண்மைக்கா" அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மெத்தட வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து அடுத்து பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப, எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லட்சுமி கடாட்சமா இருக்கும் அந்த வீடு. எந்த இடத்துல எல்லாம் மங்களகரம் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பண பிரச்சனையும் இருக்காது. ஸோ வந்து வீட்ட முடிஞ்ச அளவு ரொம்ப மங்களகரமா நம்ம வச்சுக்கிற மாரி பார்த்துக்கணும். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, "சிஸ்டர் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீடு துடைக்கலாமா? வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பூஜை பாத்திரம் தேய்க்கக்கூடாதுன்னுலாம் சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேத்தே அவங்களுக்கு வந்து நானு ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லாங் வீடியோ பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக இன்னொரு தடவ நான் வந்து சொல்லிர்றேன். அதாவது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தான் கோயில்களே வந்து கழுவியெல்லாம் விடுவாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. யாரையும் வந்து நான் இது பண்ணியெல்லாம் சொல்ல வரல. வியாழக்கிழமையே வீடெல்லாம் தொடச்சிட்டு, பூஜை பாத்திரம் தேய்ச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதவே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சா, வீடெல்லாம் தொடச்சோம் அப்படின்னா, லட்சுமி வெளிய போயிரும்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணமே தவிர, ஒருத்தர் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கலாம் நீங்க இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை கிளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை, சுக்கிரஹோர பூஜை பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி நாளே வந்து நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில பூஜை பண்ணுவேன். அப்படி இல்ல அப்படின்னா சுக்கிரஹோரையில வந்து பூஜை பண்ணுவேன். அதனால வந்து நான் வியாழக்கிழமையே வந்து தேய்ச்சு வச்சுருவேன். ஒண்ணு வியாழக்கிழமை தேய்ப்பேன், இல்ல அப்படின்னா திங்கட்கிழமை வந்து தேய்ச்சு வச்சுருவேன். கோயில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தான் கழுவுவாங்க. அதனால வந்து கோவில்ல இருக்கிற சாமியெல்லாம் வெளியில போயிரும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? இந்த அளவுக்கு மொத நாள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா, உங்க சூழ்நிலைகள் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யறதுல தப்பு இல்ல அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னொரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, "சிஸ்டர் உங்களுக்கு வந்து YouTubeல அவ்ளோ சேலரி வருதா சிஸ்டர்? நீங்க வந்து சாரி எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்றீங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வாரத்திலே வந்து ஒரு சாரி குடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கு சாரி குடுத்துருந்தீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுல வருமானம் வருதா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வருமானம் வருதா, வரலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அப்பேற்பட்டதுங்க. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நான் பண்றேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஒருத்தருக்கு வந்து குடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதோட பல மடங்கா நம்மளுக்கு திருப்பி வரும். இப்ப வந்து நான் மனசார ஒருத்தருக்கு வந்து ஒண்ணு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கடவுள் எனக்கு அதோட 2 மடங்கா தருவாரு. ஃபர்ஸ்ட்டு நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துட்டாலே, கடவுள் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. நான் வந்து சாரி வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுலருந்து ஒரு சாரி வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தரனால நான் வந்து வந்து குறைஞ்சு போயிட மாட்டேன் இல்லைங்களா? இதுல வந்து போன வாரம் சாரீஸ் வாங்குனவங்க உண்மையிலேயே அவ்ளோ ஹேப்பியா வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலலாம் ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்துச்சு, "அக்கா உங்க சாரிய வந்து நான் கிஃப்ட்டா கையில வாங்குனோன்னே, எனக்கு வந்து எதையோ ஒண்ணு சாதிச்சுட்டது மாரி இருந்துச்சுக்கா. உண்மையிலேயே வந்து எங்க மாமியார் கிட்ட சொல்லி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன்க்கா" அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. வந்து கி அ மெசேஜ்ல பாக்க பாக்க பரவாயில்லையே! அதாவது வீட்ல வந்து இருக்கிற பெண்களுக்கு நம்மனால ஒரு இது கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி அக்கா உங்க வீடியோஸ் பார்த்து நான் நெறைய சமைக்கிறேன்க்கா இப்பலாம். நான் சமைச்சு குடுக்குறதெல்லாம் எங்க வீட்ல இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னுலாம் வந்து சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பிங்க. எனக்கு வந்து என்ன கன்டென்ட் போடுறது அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ற விதமா என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு என்ன மாதிரியான கன்டென்ட் போடலாம், என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னா, அத வந்து நான் வந்து ஒரு கன்டென்ட்டா குடுப்பேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்றவங்க
சேனல் வச்சிருக்கவங்கலாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? சேனல் வச்சிருக்கவங்க அடுத்தவங்க சேனல ஃபர்ஸ்ட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஆனா வந்து இவங்க எனக்கு சேனல் வச்சிருக்கவங்க எனக்கு கமெண்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோட்டிவேட்டா பண்ணுவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ராஜி அந்த சேனல்ல இருந்து ராஜி சிஸ்டரும், கீ ஹவுஸ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து அந்த சிஸ்டரும். அந்த சிஸ்டரோட பேர் வந்து எனக்கு தெரியல. இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. ஒரு வீடியோ கீழயும் அவ்ளோ சூப்பரா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சூப்பர், நைஸ் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணாம, வீடியோ உள்ளுக்குள்ள பார்த்துட்டு, அத பத்தின கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. "உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு சிஸ்டர்" அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்றப்போ, அடுத்தடுத்து நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் அப்படியே ஒரு பூஸ்டப்பா தான் இருக்கு. கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சிஸ்டர் வந்து இன்னைக்கு கலசம் வந்து எப்படி வைக்கணுன்ட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. அதனால வந்து இன்னைக்கு நான் சொல்ல முடியல. கண்டிப்பா உங்களுக்கு தனி வீடியோவாவே நான் குடுக்குறேன் சிஸ்டர். கலசம் வந்து எப்படி வைக்கிறது ங்கிறதையும், கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் போடணும், கலசம் வைக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவா ஷேர் பண்றேன் சிஸ்டர். அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம வீட்ல இருக்கிற அந்த சுவாமி சிலைகள் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு அபிஷேகமும் பண்ணல அப்படின்னாலும், அந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அந்த டேப் வாட்டர் இருக்கு பாருங்க, பைப்பு திருகி விட்டு, அதில வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னாலே, அது வந்து அதில இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் போயிடும். வந்து பாலாபிஷேகம் அதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவ பண்ணுவேன். எல்லா சுவாமி சிலைகளுக்கும் வச்சு பண்ணுவேன். ஆனா வந்து வாரம் வாரம் நான் வச்சிருக்கிற சிலைகள வந்து இந்த மாதிரி வந்து டேப் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிருவேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டேப் வாட்டர்ல வந்து வாஷ் பண்றப்ப கங்கா ஸ்நானம், கங்கா ஸ்நானம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து சொல்றப்ப கங்கை நீர்ல வந்து அவங்கள வந்து குளிப்பாட்டுனது அப்படிங்கிறது மாரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலருந்து நானும் அதத்தான் வந்து ஃபாலோ பண்றது. அதே மாதிரி நம்ம குளிக்கிறப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா ஸ்நானம் அப்படின்னு வந்து சொன்னோம்னா, கங்கை நீர்ல நீராடுனதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலருந்து நான் வந்து குளிக்கிறப்பவும் அந்த மாரி தான் வந்து சொல்லிப்பேன். சிஸ்டர் இதெல்லாம் கூடவா நீங்க நம்புவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து எனக்கு இதுலலாம் வந்து நம்பிக்கை இருக்கு. விஷயத்த நம்ம நம்பணும் அப்படின்னா தான் அது வந்து நம்மளுக்கு பலன் குடுக்குமே தவிர, நம்பாம நம்ம இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது அந்த இது வந்து நம்மளுக்கு பலன் வந்து குடுக்காது. ஸோ எப்பவும் போல நம்ம நிலவாசல்லாம் வந்து விளக்கேத்தியாச்சு. இன்னைக்கு நிலவாசல்ல பாப்பா தான் வந்து விளக்கேத்திருந்தாங்க. "அம்மா நான் நிலவாசல்ல வந்து விளக்கேத்துறேன். நீங்க வந்து வீட்டுக்குள்ள விளக்கேத்துங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் வந்து விளக்கேத்திருந்தாங்க. ஸோ அதனால வந்து இத வீடியோ எடுக்க முடியல. நம்மளோட கோலமாவு பாருங்க, அவ்ளோ ஒரு பிரைட்டா இருக்கும். வீடே வந்து அவ்ளோ ஒரு மங்களகரமா, ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு நம்மளோட அந்த கோலமாவெல்லாம் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபைனலா வந்து இன்னைக்கு ரொம்ப திருப்திகரமான பூஜை வந்து பண்ணியாச்சு. சுக்கிர ஓரை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 டூ 7, மதியானம் 1 டூ 2, நைட்டு 8 டூ 9 தான். மதியானம் போல நம்மளுக்கு வந்து மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்து வந்திருந்துச்சு. இது நான் தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது இப்ப என்னன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல 2 பிள்ளைங்க, 3 பேர், 4 பேர் வந்து பீரியட்ஸ் ஆகுற மாரி இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு பேக்கிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கம்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து சானிட்டரி நாப்கின் தான். சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு பேக்கிங்ல 40 பேட் இருக்கு. ட்ரிபிள் எக்ஸல். இது வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியா அதிலேயே வந்து கவரும் வந்து குடுத்துருப்பாங்க. எங்க வீட்ல நாங்க வந்து 3 பேர் பீரியட்ஸ் ஆகுறனால, நாங்க வந்து இத தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்காது. இதோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 285 தான் வந்தது. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.